உண்மையுள்ளதாக அடிமை தேவன் கடந்த நாள் பாதுகாத்து இந்த நாள் தேவசத்தில் பிரவேசக தேவாதன் இறக்கம் பாராட்டினார். தேவன் அறிவித்த ஒரு வார்த்தை வாசித்து கடன் சொல்லுவோம். ஆதியாம் 2ஆம் அதிகாரம் 15-17 வரைக்கும். தேவனாய் கர்த்தர் மனுஷனை ஏதோன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்த காக்க வைத்தார். தேவனாய் கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் சகல விருட்சத்திற்கு நீ புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமைத்த விருட்சத்துக்கு நீ புசிக்க வேண்டாம், அதனை புசிக்கனாலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். இறை சன்னிதானத்துக்குள்ளாக முதல் மனிதனாகிய ஆதாட வாழ்க்கை நாம பார்க்கப்படும் போது அவனை தன் சாயிலும் தன் ரூபத்தின்படியாக சிருஷ்டித்து அவனை ஏதோ தோட்டத்தில் கொண்டு வந்து விட்டு அதை பண்படுத்தி காக்கும் சொல்கிறார். அதோடு மாத்திரமல்லாமல் அந்த தோட்டத்தில் இருக்கிற சகல கனிகளையும் நீ பறித்து புசிக்கலாம், அந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற ஜீவிருட்சித்த கனியும் நன்மை திரு கனியும் அதை நடுப்பற வைத்து அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீ புசிக்க வேண்டாம், அதை புசிக்கனாலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். இப்படி ஒரு சம்பவத்தை நடைமுறைப்படுத்தி சில காலங்கள் கடந்து போகிறது. அப்படி கடந்து போன பிறகு 3ஆம் அதிகாரம் 1 வாசிக்கிற பிரகாரம், தேவனை கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவனை பார்க்கலும் சர்ப்பமாக தந்திரமுள்ளதாக இருந்தது. அது ஸ்திரீ நோய்க்கு, நீங்கள் தோட்டத்தில் சகல விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் விருட்சங்களை கனியை புசிக்கலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவே இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன், நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கும், அதை தொட வேண்டாம் என்று சொன்னார். அப்போ சர்ப்பம் ஸ்திரீ நோய்க்கு, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் அதை புசிக்க நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர் என்று தேவன் அறிவார் என்றது. இறை சமூகத்துக்குள்ளாக ஒரு சுருக்கமாக அங்கே நடைமுறைப்படுத்தியிருப்ப நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். எழுதப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நேற்று கடவுள் சொன்னதாகவும் மறுநாள் சர்ப்பம் சொன்னதாக சாயந்தரம் பறித்து சாப்பிட்டதாக வரலாறு கிடையாது. இதை புரிஞ்சு கொள்ளப்பட வேண்டும். என்ன எழுதி வைத்திருக்கிறார்? வேதாந்தத்தில் இறைமார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் ஆதான் ஏவாளுக்கு தேவன் ஒரு கட்டளை கொடுக்கிறார். இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா விருட்சங்களும் நீங்கள் சாப்பிடலாம், தோட்டத்தின் நடுவே இருக்கிற நன்மை தீமை இருக்க விருட்சத்தை நீங்கள் புசிக்க வேண்டாம், அது புசிக்கனாலே செத்து போயிடுவார் என்று சொல்லி. ஆனால் என்ன நடந்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதை பறித்து புசித்தார்கள் என்று பார்க்கிறோம். நம்மளே ஞானத்துக்கு அறிவிக்க பல கேள்விகள் உண்டாகும். அவர் புசிப்பாரா புசிக்க மாட்டார் என்று கடவுளுக்கு தெரியுமா தெரியாதா? அப்படி தெரிஞ்சிருந்தா ஏன் அங்கே வைக்கணும் என்று நம்ம ஒரு கேள்வி கேட்போம். ஏன்னா இப்போ பறித்து துணிடுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா அங்கே வைக்க வேண்டிய அவசியம் இல்லையே, அதை வைக்காம இருந்திருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு பல கேள்விகள் உண்டாகும் நம்மளோட வாழ்க்கையில. ஆனால் பொதுவாக என்ன நடந்தது அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, மனிதனுக்கு முன்பாக காணப்படுற கேருப்பாகிய லூசிபர் அவன் தெய்வத்திற்கு விரோதமாக எழும்பி ஏசாயா 14ஆம் அதிகாரம் 9 நான் வாசித்து கடன் சொல்லுவோம். இங்க ஒரு சம்பவத்தை நடைமுறைப்படுத்துவதை நான் பார்க்கிறோம். என கேருப்பு என்பவன், அவனுக்கு குறித்து என்ன வேதத்தில் எழுதியிருக்கிறது, அவன் எப்படி விழுந்து போனான் என்று பார்க்கிறோம். கீழே இருக்கிற பாதாள உன் நிமித்தம் அதிர்ந்து உன் வருகைக்கு எதிர்கொண்ட பூமியில் அதிபதிகளாக இருந்த செத்த ராட்சதர் யாரையும் உன் நிமித்தம் எழும்பி ஜாதியோட எல்லா ராஜாக்களையும் அவருடைய சிங்காசனிலிருந்து எழுந்திருக்க பண்ணுகிறது. அவர் எல்லாரும் உன்னை நோக்கி, நீயும் எங்களை போல பல லட்சமானாயோ, எங்கள் சமானமாய் என்று சொல்லுவார்கள். உன் ஆடம்பரம் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்து தள்ளுண்டு போயிற்று. புழுக்களை உன் படுக்கை, பூச்சிகளை உன் போர்வை. அதிகாலையின் மகனாகிய விடிவெளியே, நீ வானத்திலிருந்து எழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்த நீ தரையில விளைவட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரக்கும் மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடப்புறங்களில் இருக்கிற ஆராதனை கூடிய பருவத்தில் ஏறி இருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களை ஏறுவேன்.
உன்னதமானவருக்கு ஒப்பான் என்று நீ இருதயத்தில் சொன்னாயே. ஆனால் நீ அகாதமான பாதத்தில் தள்ளுண்டு போனாய். உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து இவன்தான பூமியை தத்தளிக்கும் ராஜ்யங்கள் அதிர்வு செய்தான் என்பார்கள். ஆனால் இறைமாருக்கு நம்ம நடைமுறைப்படுத்துகிற இந்த கேருப்பானவன் 3 பிரதான தூதல் அப்படியாக இவன் பிரதான தூதன். என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் அதிகால மகனாகி என்று சொல்லி இவன் கால வேளையில ஒரு குரூப்போடு கடந்து போய் பிதாமேக தேவன் எப்படியாக அவன் ஆராதிக்கக்கூடிய ஒரு பொறுப்பை வைத்திருக்கிறான். அவன் தொடர்ந்து ஆராதனை செய்து கொண்டிருக்கும் போது ஒரு எண்ணம் உண்டாகிறது. நாமே அவரை போய் ஆராதிக்கப்பட வேண்டும், நமக்கு ஒரு சிங்காசனத்தை உண்டாக்கி நம்மோடு கூட இருக்கிற தூதரை நம்மை ஆராதிக்கட்டமே என்று சொல்லி அவன் இருதயத்துல நினைவு உண்டானது என்று பார்க்கிறோம். இது சாதாரணமா இன்றைய வரைக்கும் நம்ம பார்க்கிறோம். ஒரு கடையில, ஒரு மருத்துவமனையில ஒரு வேலை செஞ்சானா அங்க இருக்கிற அந்த வருமானக்கிறமெல்லாம் பார்ப்பான். இவ்வளவு வருமானம் வருது, நமக்கு என்ன கொஞ்சோண்டு சம்பளம் கொடுக்குறான், நம்ம போய் என்ன பண்ணோம், ஏன் நம்ம ஒரு கடையை ஆரம்பிக்க கூடாது என்று எல்லா மனிதருக்குள்ளும் வரக்கூடிய ஒரு நிகழ்வு. அதன் அடிப்படை இங்கு நடக்கிறது. ஒரு நீண்ட காலமாக அந்த சம்பவங்கள் நடைமுறைப்படுத்துகிறது. நம்மையே பிதாவை தேவனை போய் ஆராதனை செய்யப்பட வேண்டும், நம்ம கூட இருக்க தெய்வத்துறை நாம் ஒருங்கிணைத்து கொண்டு நமக்கென்று ஒரு சிங்காசனத்தை கட்டி நம்ம இவர்கள் ஆராதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவன் எண்ணுகிறான். அநேக அதிகாரங்களுக்கு அதிபதியாக கடவுள் அவனை ஒப்புவிக்கிறார். மேலே வான, கீழே பூமி, சமுத்திரம் எல்லா நிலைகளுக்கு அவனுக்கு ஆளுகைகளை கொடுக்கிறார். அப்படி கொடுக்கும் போது அவனுடைய இருதயத்தில் இப்படி ஒரு எண்ணம் உண்டாகிறது. அதை தேவன் அறிந்து சொல்லுகிறார், இப்படி ஏன் எண்ணம் கொண்டாய், இப்படி செய்யலாம் என்று கேட்கப்படும் போது அவன் கொஞ்சம் காலமும் கொடுக்கிறார். அவன் மனம் திரும்பினதாக தெரியவில்லை. அவன் மனம் திரும்பாத பட்சத்தினாலே உமக்கு எனக்கும் எந்த ஒரு பங்கு இல்லை என்று சொல்லி அவனை 3ஆம் வனத்திலிருந்து அனுப்பி விடுகிறார். அப்படி அனுப்பிவிட்ட பிறகு அவன் 2ஆம் வனத்துக்கு கடந்து வந்து அங்க தங்கியிருக்கிறான். அவனால உண்டான கோபத்தினாலே பூமி, வானம் எல்லாம் அடித்து சன்னா பின்னப்படுத்துகிறார். அதன் மீண்டும் இப்படியாக வானத்து பூமி எல்லாம் விட்டு விடக்கூடாது என்று சொல்லி மீண்டும் பூமியை சீர்படுத்தி அந்த பூமியை ஆண்டு கொள்ளப்பட என்பதற்காக தன் சாயலும் தன் ரூபத்தின் ஒப்பாக ஒரு மனிதனை உருவாக்குறார். அதுதான் ஆதான். இப்படி படைக்கப்பட்ட ஆதான் அவனுடைய விலா எலும்பில் ஒரு பெண்ணை எடுத்து அவன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஒரு துணைவை உண்டாக்கி நீங்க இந்த பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி, பார்வைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் ஒரு வாலிபன், ஆனா அவனுடைய சரீரோடைய ஆற்றலும் அவன் சிந்தனை பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பருவத்தில் இருக்கிறது. அப்படி காணப்படுவனாலே அங்கே கேருப்பை பிடிக்க முடியல. கேருப்பை தண்டிக்கப்பட வேண்டும். ஏன்னா அங்க நடந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அவன் தன் சுயாதீனத்தை பயன்படுத்தி அவன் இருதயத்தை நினைவு கூறுகிறான். இப்போ நம்ம கடையில் ஒருத்தர் வேலை பார்க்குறாரு, திடீர்னு இன்னொரு கடை வைக்க போறான்னா அவன் போய் தடுக்க முடியாது. அவன் வைக்கிறான், பணத்தை போடும் போது நம்ம போய் ஏன்டா எங்கல்ல வேலை பார்த்தேன்னு சொல்ல முடியாது. அதே போல ஏதோ அங்க 3ஆம் வனத்தில் நடைமுறைப்படுத்த சம்பவங்கள் தேவன் மத்தியில் அப்படியாக ஒரு மீறுதல் நடைமுறைப்படுத்த போகிறது. அப்படி நடக்கக்கூடாது என்று தேவன் சொல்லுகிறான். அவன் கேட்க மறுக்கிறான். உனக்கு எனக்கு பங்கு விலை என்று அங்க வேர் பிரிக்கப்படுகிறது. தேவன் கோபம் கொண்டு வானம் பூமி எல்லாம் சங்காரம், அது இந்த 1ஆம் அதிகாரத்தில் இருக்கும், அதை மீண்டும் சீர்படுத்துகிறார். சீர்படுத்தி அதில் மனிதனை உருவாக்கி கேருப்பு எப்படியாவது வீழ்த்தப்பட வேண்டும், அவனுக்கு கையங்கலமா பிடிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அந்த கனிகளை அங்கு உண்டாக்கி அதை கண்டிப்பா ஆதானை அவளை ஏமாத்துவதற்கு வருவான். ஆதானை அவள் இப்படியா நம்மள சொல்லுவார்கள், என்ன பண்ணலாம், அவனை பிடித்து தண்டித்து விடலாம் என்று அங்கே திட்டம் தீர்மானிக்கப்படுகிறது. ஆனா கேருப்பானவன் என்ன பண்ணா அதை விட தந்திரமா என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நேரடியா போய் ஆதான்ட்ட பேசினா நம்மை என்று அவன் அறிந்து கொண்டு அவனை ஏமாற்ற முடியாது என்று காட்டுல இருக்கிற அந்த சர்ப்பங்கள்ல ஒரு சர்ப்பம் ரொம்பவும் இப்படியாக புத்தி உள்ளதாக, அறிவு உள்ளதாக, ஞானம் உள்ளதாக இருக்கிறது. அதை எடுத்து போய் கேருப்பு சொன்னதாக அது எழுதல, அங்க நடந்தது.
அப்படி சொல்லிதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதாம் ஏவாள்கிட்ட வந்து சொல்லுகிறது. சர்ப்பத்துக்கிட்ட சொல்லப்பட்ட கேருப்பானவன் நேரம் ஆதாம் ஏவாள்கிட்ட வந்து சொல்லியிருக்கலாம். ஏன் சொல்லலன்னு பார்த்தீங்கன்னா ஆதாம் ஏவாளுக்கு தேவன் யாரு தேவதூதன் யாருன்னு தெரியும். ஏன்னா பூமியில ஆதானை படைத்து அவனோட சில காலங்கள் இருக்கிறார்கள். பகலிலே குளிர்ச்சியான வேலை கடந்து வந்து வாசம் பண்ணினார் என்று சொல்லுகிறது. அதனால ஆதான்கிட்ட போய் சொன்னா இவன் யார் என்று தெரிந்துரு என்பதனாலே ஆதான்கிட்ட சொல்ல முடியல. ஒண்ணு, சர்ப்பத்துக்கும் தேவதூதனுக்கும் சம்பந்தம். சர்ப்பத்துக்கு தேவதூதனை யாருன்னு தெரியாது. அதன் அடிப்படைகளாக அதுகிட்ட போய் சொன்னதுனால அது அப்படியே நம்புது. ஏன்னா தேவதூதன் சர்ப்பம் என்ன பண்ண பார்த்தது கிடையாது. அதனால அவன் என்ன சொல்ற, நான் தேவதூதன், தேவன் இப்படிப்பட்ட ஒரு மறைப்பொருளை வைத்திருக்கிறார், நீ போய் என்ன பண்ண ஆதாம் ஏவாளை சொல்லு என்று சொல்லி அங்க அனுப்பப்படுகிறது. அதுல நிறைய நிலைகள் இருக்கிறது. நேரடியா கடந்து வந்து யாவாலே இந்த கனியை புசிக்கல அப்படிலாம் கேட்டிருக்க மாட்டான். சர்ப்பமோட பல வார்த்தைகளை பேசியிருக்கும். பேசி இறுதியாதான் ஒரு வடிவமைப்பாங்க. அங்க என்ன சொல்ல, தேவன் பார்த்தீங்கன்னா இந்த கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னது உண்டோ என்று சொல்லுகிறது. அதற்கு சர்ப்பத்தை பார்த்து நாங்கள் தோட்டத்தில் விரிச்ச கனியெல்லாம் புசிக்கலாம், தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விரிச்சது கனியை நீங்கள் சாகாதபடிக்கும் புசிக்கவும் அதை தொடவ வேண்டாம் என்று சொன்னது. அது தோட்டத்தில் இருக்கிற கனிகளை சாப்பிடக்கூடாது என்று சர்ப்பது தெளிவா தெரியுது. அதான் சொல்லுது, கடவுள் பார்த்து இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனியும் புசிக்கலாம், தோட்டத்தின் நடுவில் இருக்கிற கனி நாங்கள் தொடவும் புசிக்கவும் கூடாது கடவுள் சொல்லி இருக்கிறார் என்று சொல்லி. அப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அத சாப்பிடுவதற்கு காரணம் தான் முக்கியம். இறை சன்னிதானத்துக்குள்ளாக அந்த கனியை சாப்பிடக்கூடாது என்று ஆதாம் ஏவாளுக்கு தெரிகிறது. ஆனாலும் சாப்பிட்டார்கள். அப்ப என்ன சம்பவம் நடந்தாதான் முக்கியம் அங்க வேதத்துல. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பேங்க் இருக்கிறது. பேங்க்ல என்ன இருக்கும், நிறைய பணம் இருக்கும். அதை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒரு செக்யூரிட்டி உட்காந்துருப்பார். இப்போ ஒரு மனிதனுக்கு பயங்கரமா வறுமை, மனைவியெல்லாம் பட்னியா கிடக்கு. பணம் இருந்தால் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற முடியும். அப்போ அந்த பேங்க்ல இருக்கிற பணத்தை அவன் திருட போகிறான் வைத்துக் கொள்ளுங்கள். பொதுவாக முதலாவது தெரிவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பணம் நமக்கு சொந்தம் அல்ல, நமது கிடையாது. ரெண்டாவது, அந்த பணம் திருடுனா எதுக்கு செக்யூரிட்டி என்ன பண்ணோம், ஒன்னாதான் போய் திருட முடியும். இப்படிப்பட்ட நிலைகள் அறிந்து பணமும் நம்மளது அல்ல, இந்த பணத்தை திருடப்பட வேண்டாம், அந்த செக்யூரிட்டி என்ன பண்ணோம், ஒன்னாதான் திருட முடியும். இப்படிப்பட்ட ஒன்று நமக்கு சொந்தமில்லை என்றும் தெரிகிறது. அந்த பணத்தை எடுக்கப்பட வேண்டாம், ஒரு கொலையும் செய்யப்பட வேண்டும் என்று தெரிந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவன் கொலை செய்துட்டு அந்த பணத்தை எடுக்கிறான். அதே போலதான் அங்க நடந்த விஷயங்கள். ஆதாம் ஏவாளுக்கு தெளிவா தெரியும், இந்த கனியை தேவன் புசிக்க கூடாது என்று சொல்லியிருக்கிறாரு. இதை புசித்தா செத்து போயிடும்னு சொல்லியிருக்கிறாரு என்று தெரியும். அதாங்க சொல்றார்கள், தேவன் இந்த கனியை புசிக்கவும் தொடவும் கூடாது என்று சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட புசிக்கவும் தொடவும் கூடாது என்று தெரிந்து ஏன் புசித்தார்கள், அதான் கேள்விங்க. நடைமுறைப்படுத்தப்பட்ட பெரிய சம்பவம் தான். என்ன நடைமுறைப்படுத்தப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிடம் வாசித்த பின்பு போவோம். அப்போது சர்ப்பம் இஸ்ரவேலை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதல்ல, நீங்கள் புசிக்கினாலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவருக்கு போல இருப்பீர் என்று தேவன் அறிவார் என்றது. என்ன தேவன் அங்க வச்சிருக்கான்னு பார்த்தா, அந்த கனியில நீங்க புசித்தீங்கன்னா சாக மாட்டேன், நீங்க அந்த புசித்தீங்கன்னா பாத்தீங்கன்னா புத்தி உள்ளவர்களாக உங்கள் கண்கள் திறக்கப்படும். ஏற்கனவே அவர்கள் ஓரளவுக்கு ஆற்றல் உள்ளவர் தான் இருக்கிறாங்க. இந்த கனியை பரிசா இன்னும் உங்களை ஆற்றல் புத்தி வந்துடும் என்றும் கடவுளுக்கு தெரியும். மூன்றாவது பார்த்தீங்கன்னா, நீங்க தேவர்களாக மாறிடுவீங்க. இதுதான் அங்க பிளஸ் பாயிண்ட், அங்க நடக்கிற விஷயங்கள். நீங்க புசிப்பதற்காக அங்க வச்சிருக்கிறாரு, இல்லைன்னா அங்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நீங்க அதை புசித்தன இன்னும் ஞானவான்கள் ஆயிடுவீங்க.
அது மாத்திரம் இல்லாமல் தேவர்கள் ஆயிடாது அங்க முக்கியம். இறை சமூகத்துக்குள்ளாக அந்த பேங்குடைய காவல்ல இருக்கிற ஒரு மனிதன் சாவுறதை பத்தி பரவாயில்ல, எத்தனை மணி பிழைக்கலாம், தான் மனைவி பிள்ளைகளாம் இருக்கு, எல்லாத்தையும் பழச்சிக்குவாங்க. அப்படி ஒரு செயல் செய்வதும் தவறு அல்ல. ஏன்னா ஒரு மனைவிலாம் பட்னியா கிடக்குறாங்க, எப்படி காப்பாத்துறது என்பது போல அது தவறு இல்லை என்று அவனுடைய மனதில் தோன்றுகிறது. இதை விட பிரதான தாக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நடந்த ஒரு விஷயங்கள் கடவுள் அறிவித்தது. தேவன் பார்த்தீங்கன்னா அங்க ஆதாம் ஏவாளை பார்க்க வரல. ஏன் வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே இதான் பிரதான விஷயங்கள். தேவன் அந்த தோட்டத்துல பகலில் குளிர்ச்சியான வேலை என்று சொல்லுகிறது. 3 மாசம் கழிச்சு வந்தாரா, 6 மாசம் கழிச்சு வந்தாரா, 1 வருஷம் கழிச்சு வந்தாரெல்லாம் அங்க எழுதலை வேதத்துல. பொதுவாக இறை சன்னிதானத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க நமக்கே தெரியும், நம்ம 3-4 பேர் கூடி ஜெபித்தாவே கடவுளுடைய பிரசன்னம் அந்த இடத்துல இருக்கும். சாதாரண நம்ம மனிதர்கள் கூடி ஜெபிக்கப்படும் போது தேவனுடைய பிரசனம், தேவனுடைய மகிழ்வை உண்டாகப்படும் போது, பிதாவாகிய தேவன் சர்வவல்லமை தேவன், அவர் அக்னிமயமான தேவன். நாம் எலியாட்ட பார்க்கும்போது அவர் கடந்து வரும்போது ஒரு பலத்த இடிமுழுக்கம் உண்டாகிறது. மோசே தேவன் பார்க்க வரும்போது அந்த மலையை தொட்டிங்கன்னா செத்து போயிடுங்க அப்படிங்கிறார். அப்படிப்பட்ட அக்னிமயமான சர்வவல்லமை தேவன் அவர் அங்க ஏன் வரலன்னு பார்த்தீங்கன்னா, அவர் அங்க வந்தார்னா என்ன நோக்கம்னு பார்த்தீங்கன்னா, தேவன் அந்த இடத்துல கடந்து வந்தார்னா அந்த இடம் மகிழ்ச்சியால் நிரம்பிடும். அவர் நிரம்பிட்டா கேரு போந்து என்ன பண்ண முடியாது, இவனை புசிக்க சொல்ல மாட்டான், உள்ளே வர முடியாது. அதெல்லாம் தேவன் என்ன பார்த்தீங்கன்னா அங்க அடிக்கடி வரல. ஏன்னா அங்க வந்தா யாரும் உள்ள வலு சொருப்பம் கூட உள்ள வந்திருக்க முடியாது. அப்படியே விழுந்து போன தூதனை வந்து சொல்லுவான், அதை இவன் தேவன்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவான், அவனை தண்டித்து விடலாம் என்று ஒரு பிளான். அதான் பிளான். அதனால தேவன் என்ன பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வராமே இருக்கிறார். அப்படி வராம இருக்குன்னா இவனுக்குள்ள ஒரு பெரிய ஏக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடவுளை பார்க்க முடியல. கடவுள் வானத்துல இருக்கிறார், எங்க 2 பேரை விட்டுட்டு போயிட்டாரு என்று சொல்லி இவர்களுக்கு ஒரு பெரிய ஏக்கம் இருக்கிறது. அதான் அங்க நடைமுறைப்படுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் புசித்தால் தேவர்களாக மாறிவிடுங்க. இப்போ இந்த கனியை புசித்தா நம்ம தேவரை மாறிட்டா என்ன பண்ணலாம், போய் கடவுளை பார்க்கலாம். ஏன்னா தேவனிடத்தில் யார் இருக்கிறாங்க, தேவதூதர் இருக்கிறாங்க. இப்போ தேவதூதனை மாறினா என்ன பண்ணிடலாம், கடவுளை பார்க்கலாம். அவனுடைய ஏக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடவுளை பார்க்கணும். அதை தான் அவங்க அங்க நிலைப்படுத்திக் கொள்கிறான். நீங்க இந்த கனியை புசித்தீங்கன்னா தேவர்கள் ஆயிடுவீங்க, என்ன பண்ணலாம், நீங்க கடவுளை போய் பார்த்துட்டு வரலாம், நீங்கள் கடவுளை குறித்து உங்களுக்கு தவிப்பு அவசியம் இல்லை என்கிற ஒரு பிரதான விஷயங்களை மையப்படுத்துகிறான். வலு சிற்பம் சொல்லிட்டு போகிறது, சில நாட்கள் கடந்து போகிறது. மீண்டும் அவருடைய இருதயத்தில் இருக்கிற ஏக்கனான்னு பார்த்தீங்கன்னா, கடவுளை பார்க்கணும். அதை ஏன் கடவுளை வரலன்னு பார்த்தீங்கன்னா, அவர் கடந்து வந்தா தோட்டத்தில் ஒரு மகிழ்மை உண்டாயிடும். மகிழ்மை உண்டாயிட்டுனா கேருப்பு என்ன பண்ண முடியாது, அங்க வந்து அவனை ஏமாற்ற முடியாது. அவனை ஏமாற்ற முடியாது என்பதனாலே அவன் அங்க வர வேண்டும், அவன் சொல்லி அவனை பிடிக்க வேண்டும் என்பதனாலே தேவன் வானத்திலே தங்கி விடுகிறார். வானத்துல தங்கின தேவனை இவர்களை ஏற்கனவே கடவுளை பார்க்க முடியாம விட்டுட்டு போயிட்டாரு, கடவுளை பார்க்கப்பட வேண்டும் இவருக்குள்ளாக ஒரு எண்ணம் உண்டாகிறது. அதான் பிசாசு எதை ஏமாத்துவான்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில என்ன தேவை என்பதை கரெக்டா அறிவான். அதை அறிந்துதான் உங்களை ஏமாத்துவான். இவர்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாட்டுக்கு பிரச்சனை கிடையாது, எதுக்கும் பிரச்சனை கிடையாது. இவர்களுக்கு என்ன ஏக்கம், கடவுளை பார்க்கணும். இப்போ பிசாசு அதை தான் பயன்படுத்த. இந்த கனியை நீங்க பறித்து புசித்து சாப்பிட்டீங்கன்னா நீங்க தேவர்கள் ஆயிடுவீங்க. நீங்க என்ன பண்ணலாம், போய் கடவுளை பார்க்கலாம். அதனால ஆதாம் ஏவாளுக்கு அதை புசிக்க கூடாது என்று தெரிஞ்சுதான் சொல்றாங்க. அதான் அந்த வார்த்தை. இஸ்திர் சர்ப்பத்தை பார்த்த நாங்கள் தோட்டத்துல விரிச்ச கனியை புசிக்கலாம், ஆனா தோட்டத்து நடுவில் இருக்கிற கனியை குறித்து தேவன் நீங்க சாகாதபடி அதை புசிக்கும், அதை தொடவும் வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார். அந்த கண்ணியை புசிக்க கூடாது, அது புசித்தான் நம்ம செத்து போயிட வேண்டும் கடவுள் சொல்லி இருக்கிறார், எங்களுக்கு தெரியும். ஆனா அதுக்கு என்ன பதில் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, நீங்க புசித்தா சாவ மாட்டீங்க. ரெண்டாவது நீங்களை பாத்தீங்கன்னா,
நீங்க பறித்து புசித்துனா தேவர்களா மாறிடுவீங்க. இவருடைய ஏக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவர்களாக ஆனா கடவுளை பார்க்கலாம். அதாவது சத்துருவாய் சாத்தான் நம்மளோட வாழ்க்கையில அறிந்து கொள்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவ திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்க கூடாத அளவுக்கு தேவனை விட்டு இழுக்கக்கூடிய எதை பல வழிகள் இருக்கிறதோ அதுல ஏதாவது ஒரு வழி உங்கள் வாழ்க்கையில இருக்கான்னு பார்ப்பான். உங்களை விசுவாசத்துல இருந்து கவுப்பதற்கு ஒரு வாழ்க்கை ஏதோ வாய்ப்பு இருக்கா? தேவனை விட்டு விலக்குவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கா? எதை நீங்க தேட பிரயாசப்படுகிறீர்களோ அதுல இருந்து உங்களை இழுப்பதற்கு ஏதோ ஒரு வழி இருக்கான்னு பார்ப்பான். அதை முக்கியப்படுத்தி நம்மளை வீழ்த்தி விடுவான். ஆனா இறை சமூகத்துக்குள்ளாக நாம் எதை நோக்கி கடந்து போகிறோமோ அதுல ஏதாவது ஒரு வாசலை பார்ப்பான் உங்களை வீழ்ச்சி அடைப்பது செய்வதற்காக. ஜெபிக்கப்பட வேண்டும் நினைக்கிறீங்க, உங்களை ஜெபிக்க விடாதளுக்கு ஏதாவது ஒரு வாசல் இருக்கான்னு பார்ப்பான். வேத வாசிக்கணும்னு ஆசைப்படுகிறீங்க, அதுதான் ஒரு பிரதான வழி. அது முக்கிய பிரதான வழிதான் முக்கியம். அதுல ஏதாவது ஒரு வாசல் இருக்கு அவங்களை இழுப்பதற்கு பார்ப்பான். இப்படிப்பட்ட நிலைகளுக்குள்ளாக தேவன் நினைத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அங்க போனா தோட்டத்துல பிரச்சனை உண்டாயிடும், கேருப்பு அங்க வரமாட்டான். அதனால அவர் வருவதை தடுக்கிறார், நிறுத்திக் கொள்கிறார். அதை சாத்தான் பயன்படுத்திக் கொள்கிறான். இவர்களுள்ள ஒரு பெரிய ஏக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவனை பார்க்க முடியல. இப்படிப்பட்ட நிலைகளை பயன்படுத்தி விழுந்து போன கேருப்பு நேரம் ஆதாண்ட சொல்ல முடியாது. ஏன்னா ஆதானுக்கு தேவனும் தெரியும், தெய்வத்தூரும் தெரியும். நேடு ஆதாண்டவன் சொல்லியிருந்தா இவன் பிசாசு அவனை அறிஞ்சிருப்பான். அதாவது எங்க போய் சொல்றான்னு பாத்தீங்கன்னா, தேவனும் தேவர்களும் அறியாத இருக்கிற சர்ப்பத்துக்கிட்ட போய் சொல்றான். ஏன்னா அவங்களுக்கு அதுக்கு யாருன்னு தெரியாது. ஆதான தெரியும், தோட்டத்துல சொன்ன நிலைக்கு தெரியுமே, கடவுளை பார்த்தது கிடையாது, தெய்வ தூதரை பார்த்தது கிடையாது. அப்ப அவன் போய் என்ன தெய்வ தூதரை போல அங்க சொல்லுகிறான். அங்க சொன்னதுனால அவனுக்கு முன்ன அந்த அனுபவம் இல்லாதனாலே ஆக தெய்வ தூதர் சொல்றாங்க என்று சொல்லி அதை கொண்டு ஆதான்ட்ட சொல்லுகிறான். சர்ப்பமானது அதை கேட்கிற ஆதான் யாவாலும் தெளிவா தான் இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்களுள்ள ஒரு பெரிய ஏக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவனை பார்க்கப்பட வேண்டும். தொடர்ந்து அதில் பார்க்கிறோம், பகலிலே குளிர்ச்சியான வேலையிலே தோட்டத்தில் ஆகிற தேவனை கர்த்தர் சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்போது ஆதாம் அவன் மனைவியும் தேவனை கர்த்தர் சன்னதிக்கு விலகி தோட்டத்தின் உச்சினுக்குள்ள ஒளிந்து கொண்டார்கள். இப்போ தேவனை கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்தில் கேட்டு நான் நிர்வாணி இருப்பன பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். அப்போ நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலைக்கின விருட்சத்தின் கனி புசித்தாய் என்றார். நம்ம தொடர்ந்து பார்க்கிற 22ஆம் வசனத்துல, பின்பு தேவனை கர்த்தர் இதோ மனுஷன் அன்மைத்தை மறித்தக்க நம்மில் ஒருவனை போல ஆனான். இப்போது அவன் தன் கையை நீட்டு ஜீவித்தின் கனியை பறித்து புசித்து என்றென்றைக்கு உயிரோடு அப்படி அவன் செய்ய வேண்டிய என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்தும் தேவனை கர்த்தர் அவனை ஏதேன் தொடர்ந்து அனுப்பிவிட்டார். அவன் மனுஷனை துரத்தி விட ஜீவித்து போகும் வழியை காவல் செய்ய ஏதன் தொடர்ந்து கெழுக்க கேரு பெண்கள் சுடலை படத்தை வைத்தார். ஆதானை தோட்டத்திலிருந்து துரத்தி விட்டாரு. அதன் பிறகு ஜீவ விருட்சம் இருக்கிறது, அதை பறித்து போய் சாப்பிட்டானா அவன் மரணத்தை ஜெயித்திருவான். பொதுவாக நீங்க அது என்ன சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் சாயல் ஒரு வாலிபன் சாயல காணப்பட்டாலும் அவன் சரீரம் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை சரீரம் தான். நீ பிறக்கிற குழந்தைக்கு என்ன கொடுப்பான? பால் தான் கொடுக்கணும். நீ போய் சாப்பாடு கொடுத்தனா சரிக்கா செத்து போயிடும். அதே போல பார்த்தீங்கன்னா அவனுடைய சரீரம் பார்வைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்மகன் போலதான் சாயல். ஆனா சரீரத்தை தோற்றம் பார்த்தீங்கன்னா குழந்தை சரீரம் போல. அந்த கனியை கொடுத்தா ஒரே நாளை செத்து போயிட வேண்டும். அவ்வளவு பவர் உள்ள கனி என்பதனாலே அது அவன் சரீரத்துக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. அவன் சரீரம் வளர்ந்து ஒரு பலன் அடைந்த பிறகு அந்த கனியை கொடுக்கப்பட வேண்டும். அது பார்த்தீங்கன்னா நன்மை தீமை அறிந்த கதை பார்த்தீங்கன்னா அகக்கண்கள் என்று சொல்லுவோம். நம்ம பார்த்து கொண்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா புறக்கண்கள். அகக்கண்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் புத்தி அப்படின்னு சொல்லலாம், அறிவு ஞானம். ஏன்னா வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா
ஒரு சில மனிதர்கள் பார்த்தோன்னா தோற்றத்தில் தான் ஒரு மனிதனை கணிக்க முடியும். சில ஞானிகள் என்று சொல்ல தவம் இருப்பாங்க. அவனுடைய சரீரத்தை ஒருமனப்படுத்தி தன் ஆற்றலை பயன்படுத்தி ஒரு மனிதன் நினைவுகளை சொல்ல முடியும். அவன் என்ன நினைக்கிறான் என்று சொல்ல முடியும். அதை மெடிடேஷன் என்று சொல்லுவோம், தியானம். நம்ம வாழ்க்கையில ஜபம் என்று சொல்லுவோம். இப்படிப்பட்ட சரீரத்தை ஒருமனப்படுத்தினா ஞானம் உண்டாகும். ஒரு மனிதனுடைய மறைந்திருக்கிற செயலை சொல்லலாம். இப்படிப்பட்ட அந்த அகக்கண்கள் என்பது பார்த்தீங்கன்னா ஒரு சில ஞானத்தை சார்ந்த விஷயங்களை அங்க வைத்திருந்த, அது அவன் புசிப்பதற்கு தான் வைத்திருக்கிறார். அந்த சரீரம் பலன் அடைந்த பிறகு அது கொடுத்துட்டு அந்த ஒரு நாளுக்குள்ள மீண்டும் ஜீவரிச்சத்தை கொடுத்தா அவனுக்கு ஜீவன் உண்டாயிடும். இப்படிப்பட்ட நிலைகளை தான் அங்க அவன் சாப்பிடுவதற்கு தான் வச்சிருக்கிறார். அவனுக்கு சாப்பிட வேணா அங்க வைக்க வேண்டிய அவசியமே அங்க இல்லை. பின்பு நீங்க பாத்தீங்கன்னா அங்க ஒரு சுடரொளி பட்டது என்ன பண்றாரு, காவல் எடுக்கிறார். சப்போஸ் ஆதான் அதை பறித்து சாப்பிட்டானா அவன் மரியாமை அடைந்து கொள்வான். ஆனா பாவியாகவே அவன் இருக்க முடியும். இப்படிப்பட்ட நிலைகளை அங்க உண்டாயிடும் என்பதனாலே அதை காவல் போடுகிறான். இப்படி பின்பு காவல் போடுகிற தேவன் அதை முன்னாடியே காவல் போடுறது என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, ஆதான் எவ்வளவு சாப்பிட்டு இருக்கவே மாட்டாங்க. அந்த நோக்கம் என்னான்னு பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு தான் நியமிக்கப்பட்டது. கண்டிப்பா விழுந்து போன கேருப்பு கடந்து வந்து இவர்களை புசிக்க சொல்லுவான். இவரை புசிக்காம நம்மிடத்து சொல்லுவார்கள், அவனை தண்டித்து விடலாம் என்று தீர்மானிக்கப்பட்டது. ஆனா கேரு பணம் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா நேரடியாக போனா புசிக்க மாட்டாங்கன்னு சொல்லி தோட்டத்தில் இருக்கிற ஒரு அறிவுள்ள ஞானம் உள்ள சர்ப்பத்தை பார்த்து இப்படியாக கடவுளை மறைச்சு வச்சிருக்கிறாரு, நீ போய் சொல்லு என்று சொன்ன வார்த்தை கேட்டு சர்ப்பமானது கடந்து வந்தபடியாக ஆபால் யாவாட சொன்னதுனாலே அவர்கள் தேவனை நீண்ட காலமும் அறியாத இருக்கிறார்கள், பார்க்க முடியாம இருக்கிறார்கள். நாம் தேவனை பார்க்கலாம் என்று சொன்னால் இந்த கனியை பறித்து புசித்தால் நாம் தேவர்கள் ஆயிடுவோம். பறந்து போய் என்ன பண்ணலாம், கடவுள் இருக்கிற தேவன் இருக்கிற இடத்தை பார்க்கலாம் என்று அவர்களை ஏமாந்து அந்த காரியங்களை செய்து விட்டார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் இறை சன்னிதானத்துக்குள்ளாக இறை மார்க்கத்துக்குள்ள பார்த்தா இதெல்லாம் ஒரு புதிதாக உருவாக்கப்பட்டது. நம்ம வாழ்க்கையில் ஒரு ஓமை சொன்னா தெரியும், கடவுளுக்கு தெரியுமா தெரியாது என்பது அடுத்த விஷயங்கள். அது ஒரு ஒரு பெண் இருக்கிறாங்க, ஒரு முதல் குழந்தை பெற்றெடுக்க போறான்னு வச்சுங்களாம். அதை பத்தி அவங்களுக்கு என்ன பண்ணாது, ஒண்ணுமே தெரியாது. ஒரு சின்ன வயிற்று வேலை வந்தால் வீட்டுக்காரன் விட மாட்டான், மாமியாரும் மாமனார் விட மாட்டாங்க. அதுவே ஒரு 2 குழந்தை பெற்ற பிறகு ஒரு 3ஆவது குழந்தை பெற்க போறான்னா அவங்க எதை பத்தி என்ன பண்ண மாட்டாங்க, கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா குழந்தையை எப்படி பெற்று எடுக்கணும் அவங்களுக்கு தெரியும். எந்த ஒரு முதல் காரியமும் பார்த்தீங்கன்னா ஒரு அனுபவம் இல்லைன்னா யாரும் என்ன பண்ண முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. ஏன்னா இறை சமூகத்துல இறை சன்னிதானம் பார்த்தா முதல் தோற்றமா நடைமுறைப்படுத்துற விஷயங்கள் இது. ஆதானியாவால் என்ன பண்ணுவார் என்பதை நாம் அறிய முடியாது. எந்த ஒரு முதல் நிகழ்வும் பார்த்தீங்கன்னா அறிந்து கொள்வது ரொம்ப கடினமான விஷயங்கள். ஒரு 2வது 3வது காரியம் நாம் ஈஸியாக கடந்து போயிடலாம். அதன் அடிப்படைக்குள்ளாக இறைமார்க்கம் என்பது இந்த சம்பவம் ஏதோ ஒரு மாசத்துல ஒரு ஆண்டுல நடந்த விஷயம் இல்லை, பல ஆண்டுகள் கடந்து போகிறது. பல ஆண்டுகள் கடந்து போய் தான் அந்த சம்பவம் நடைமுறைப்படுத்துகிறது. ஏதோ கடவுள் நாள் படைச்சு விட்டுட்டாரு, 2 நாள் கழிச்சு வலு சர்ப்பம் வந்து சொல்லி 3ஆம் நாள் சாப்பிட்ட விஷயம் அல்ல. அது பல ஆண்டுகள் கடந்து போகிறது. அவனை படிச்சு விட்டுட்டு போறாரு, அவன் பூமியில பராமரித்து கொண்டு இருக்கிறான். எப்படி கேருப்பு வந்து சொல்லுவான், நம்மள்ட்ட சொல்லுவான், நம்ம பிடித்து விடலாம் என்று அவர் எதிர்பார்க்கிறார்கள். அப்படியே கடந்து போக மனித வாழ்க்கையில என்ன தேவை, அவனை எப்படி ஏமாற்றலாம். ஏன்னா இப்போ கடவுள் விட்டுட்டு 6 மாசம் 1 வருஷத்துலாம் அப்படிலாம் போய் ஏக்கம் அடைய மாட்டாங்க. எத்தனை காலங்கள் ஆனது நம்ம சொல்லவே முடியல அந்த இடத்துல. ஏன்னா சில காலங்கள் ஆன பிறகுதான் அந்த நிலை உண்டாகும். ஆரம்ப காலத்துல அப்பெல்லாம் ஒரு நிலை வராது. ஒரு காலங்கள் கடந்து போன பிறகுதான் அந்த தன்மை உண்டாகும். அப்படி காலங்கள் கடந்து போன பிறகு அங்க என்ன ஆதானோட வாழ்க்கையில பற்றாக்குறை என்பது கேருப்பு கரெக்டா அறிந்திருக்கிறான். அவருடைய நோக்கம் என்னன்னு பார்த்தா கடவுளை பார்க்கணும், நம்மளை படிச்சு விட்டுட்டு போயிட்டாரு என்று ஒரு பெரிய வாஞ்சை இருக்கிறது. அதை வைத்துதான் அங்க ஏமாற்றப்படுவதா நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனா இறை சமூகத்துக்குள்ளாக ஆதாள் யாவோட வாழ்க்கையிலிருந்து
எது பிரதான ஒரு காரியம், அந்த பிரதான காரியத்தில் ஒரு மனிதனை எப்படி ஏமாற்றுவது என்று சாத்தான் தெளிவடைந்திருப்பான். ஆனா இறை மார்க்கத்துக்குள்ளாக கிறிஸ்துவ மார்க்கத்தை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா நிறைய வீழ்ச்சி அடைவது ரெண்டு விஷயம்தான். ஒன்று பார்த்தீங்கன்னா பண ஆசை, இன்னும் ஒன்று பெண். இந்த ரெண்டு நிலைகளை தான் சாத்தான் வீழ்ச்சிட்டு போவான். பாக்கி எந்த ஒரு காரியம் வீழ்த்தினாலும் நீங்க தப்பித்து கொள்ளலாம். இப்படிப்பட்ட சத்துருவாய் சாத்தான் மனிதனை வீழ்த்தக்கூடிய ஆவிக்குற மனதை தோற்கடிக்கூடிய ரெண்டு தான். பாக்கியெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். ஒரு பொசிஷனை விட நீங்க என்ன பண்ணலாம், நீங்க அறிக்கை பண்ணிட்டு போயிடலாம். இந்த ரெண்டு காரியங்கள் தேவனுக்கு பகையாக தேவனை விட்டு பிரிக்கக்கூடிய விஷயங்கள். அல்ல இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற பணம் என்பது மனிதனுக்கு பணம் உண்டானா மேட்டிமை உண்டாயிடும், மேட்டிமை உண்டானா கடவுளை விட்டு போயிடுவான். பெண்ணாசை என்பது மனிதன் தேவனோட வாசம் பண்ணக்கூடிய ஒரு இடம் சரீரம். அந்த சரீரத்தை இப்படியா கெடுத்து விட்டா கடவுள் உங்களை என்ன பண்ண முடியாது, வாசம் பண்ண முடியாது. இப்படிப்பட்ட இறை சன்னிதானத்துக்குள்ளாக நிறைய விஷயங்கள் இருக்கிறது வேதத்துல. அது பிரதான எண்ணப்படக்கூடிய விஷயம் பார்த்தா ரெண்டு விஷயம் மையப்படுத்தப்படுவதாக நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். வாசிப்பன் ஒரு சம்பவத்தை வாசிப்போம். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். இறை சன்னிதானத்துக்குள்ளாக சாலோமோன் என்கிற ஒரு பெரிய மனிதனை பார்க்கிறோம். அவன் தேவனுக்குபடியாக மிகுந்தும் ஒரு உயர்ந்த மனிதனா இருக்கிறான். ராஜாவாக சாலமோன் பார்வோனின் குமாரத்தையும் நேசித்தது அல்லாமல் மோவாபியர் அம்மோனியரும் ஏதோமர் சீதோனரையும் ஏத்தியருமாகிய அந்நிய ஜாதியான அநேக ஸ்திரீகள் மேல் ஆசை வைத்தான். கர்த்தரை சிறுபுத்திரன் நோய்க்கு நீங்கள் அவர் அண்டைக்கும் அவர் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவன் நிச்சயமா தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தையும் சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். சாலோமோன் அவர் மேல் ஆசை வைத்து அவளோடு ஐக்கியமாயிருந்தான். அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மறுமணியாட்டிகளும் மனையாட்டிகளும் 300 மறுமணியாட்டிகள் இருந்தார்கள். அவன் இஸ்ரவேல் அவன் இருதயத்தை வழுவ பண்ணினார்கள். சாலோமோனுடைய நாட்கள்ல எருசலேமில் 40 ஆண்டுகள் ஆட்சி பண்ணுகிறான். அவனுக்கு பிரபு குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமணியாட்டிகள் இருந்தார்கள். உலகத்தில் ஒரு சிறந்த ஞானவான். தேவன் என்ன சொல்லியிருந்தான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்நிய பெண்களை திருமணம் செய்து கொள்ளாதீர்கள், அவர் உன் இருதயத்தை வழுக செய்து அவருடைய தேவர்களை பின்பற்றுவாக செய்து விடுவார் என்று சொல்லி. ஆனால் சாலமோன் என்ன நினைக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நான் உலகத்தில் ஒரு பெரிய ஞானவான், கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார், எந்த பெண்ணும் நம்ம என்ன பண்ண முடியாது, ஏமாற்ற முடியாது என்று அவன் எண்ணுகிறான். காலங்கள் கடந்து போகிறது. சாலமோன் சீதோனிய தேவியாகிய அஸ்தரோத்தனும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோவை பின்பற்றினார். சாலமோன் தன் தாப்பனை தாவீதை போல கர்த்தரை பூர்ணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வை பொல்லாதன செய்தான். இப்போ சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபின் அருவருப்பாய காமோசுக்கும் அம்மோன் புத்திர அருவருப்பாகிய மோலாவுக்கும் மேடைகளை கட்டினான். வயது கடந்து போகிறது. தன்னுடைய அந்நிய பெண்கள் திருமணம் சொல்லுகிறார்கள், நாங்கள் தேவனை தொழுது கொள்வதற்கு எங்கள் தேவனை நீங்கள் கட்டப்பட வேண்டும். அப்படி கட்டப்பட விட்டால் அங்கே என்ன நடந்து பார்த்தேன், உன்னை விட்டு என்ன பண்ணுவேன், நான் போய்விடும் என்று அங்கே தர்க்கம் பண்ணுகிறார்கள். அதை அவனால் மீற முடியல. வயது கடந்து போன பிறகு தன்னுடைய மறுமணியாட்டியாகிய அந்நிய தெய்வத்தை பின்பற்றின அந்த பெண்களாம் போயிட்டா நாம் என்ன செய்வது என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு கோயிலை கட்டுகிறான். 9ஆம் வசனம் சொல்கிறது, ஆகிய இஸ்ரவேல் தேவனை கர்த்தர் சாலமோனுக்கு 2 விஷயத்தை தரிசனமாக்கி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்றும் கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தையும் திருப்பவில்லை. அவன் இந்த செயலுக்கு போகிறான். கடவுள் கடந்து வந்து 2 முறை எச்சரிக்கிறான்,
நீ அந்நிய கோயிலை கட்டாதே என்று சொல்லி திருமணம் பண்ணதோட விட்டுடார். சரி போடான்னு சொல்லிட்டு அந்நிய தெய்வங்களே தான் தேசத்தில் உண்டாக்கப்படும் போது 2 முறை கடந்து சொல்லுகிறார். ஆனால் அவன் கேட்கல. அவன் இப்படியாக அந்நிய தேவதைகளை தான் தேசத்தில் உண்டு பண்ணதுனாலே உன் அரசை எடுத்து உன் வேலைக்காரனுக்கு கொடுக்க போறேன். உன் தாப்பனை தாழ்வது என் இருதயத்தை ஏற்ற காணப்பட்டதனாலே அது உன் நாட்களை காணப்படாமல் உன் பிள்ளைகளை நாட்கள் காணப்படும் என்று சொல்லி அவன் நாங்கள் கூறியதாக நான் பார்க்கிறோம். ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக தேவன் இப்படியாக சாலமோனுக்கு இப்படியாக அவன் அறிந்திருந்து அவன் எச்சரிக்கிறான். அவன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான். அவன் அரசு பிடுங்கி விடுகிறார் என்று பார்க்கிறோம். அல்ல தெய்வ சமூகத்துக்குள்ளாக தன்னை இளம் வயது மனைவியெல்லாம் போயிட்டா என்ன பண்ணுறது என்று அவன் நினைவு கூர்ந்து அதை இழக்க மனதில்லாதனாலே தான் கோயில்களை கட்டினான் என்று நாம் இறை சமூகத்தில் பார்க்கிறோம். அல்ல தெய்வ சமூகத்துக்குள்ளாக இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நம்மளோட வாழ்க்கையில ஒரு விஷயத்தை இழக்க முடியாம விட்டு கொடுக்க முடியாம காணப்படுகிற ஒரு நிகழ்வு மனிதனை இப்படியா பாவம் செய்ய வைத்து விடும். அல்ல நாம் எங்கே விழுகிறோம், நாங்க எங்க தடுமாறுகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நிகழ்வு நாம் ஏற்றுக்கொள்ள விட்டு கொடுக்க இயலாம போது அங்கே சாத்தானால் ஏமாற்றப்படுகிறோம். அல்ல இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் வேதத்தை நீங்க நிறைய இடத்துல பார்க்கலாம். பிளேம் என்கிற ஒரு தீர்க்கதரிசியை பார்க்கிறோம். சிம்சம் என்கிற ஒரு பெரிய பராக்கிரம் சாலையை பார்க்கிறோம். கேயாஸ் என்கிற ஒரு பெரிய மனிதனை பார்க்கிறோம். இவர்களெல்லாம் நீங்களை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கனம் பொருந்திய நிலையில கொண்டு வரும்போது அங்க வீழ்ச்சி அடைகிறார்கள். எவ்வளவு நாள் தான் இப்படியாக நம்ம என்ன பண்ண முடியாது, பசியும் பட்டினியுமே கடன் பிரச்சனை இருக்க முடியும். போய் என்ன பண்ணலாம், ஒரு லாட்டரி சீட்டு வாங்கி பார்ப்போமே, இப்படிலாம் வாழ்க்கையில போகும். 4 பேருக்கு லாட்டரி சீட்டு நமக்கு விழுவாதா, ஏன் கடவுள் நமக்கு செய்ய மாட்டாரா, ஏன் நம்மளோட வறுமை கடவுள் தெரியாதா, அப்பெல்லாம் நம்மளோட சிந்தனைகள் தடுமாறும். ஆனா இறைமாருக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் எங்க வீழ்ச்சி உண்டாகிறது, ஒரு காரியம் நீண்ட காலமா வாழ்க்கையில நிறைவேற்ற முடியாம இருக்கப்படும் போது அது எப்படியா நிறைவேற்றி கொடுத்துடலாம் என்று மனிதன் வீழ்ச்சி அடைகிறான். அல்ல வீழ்ச்சி என்று புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஒரு நீண்ட காலமான வாழ்க்கை நிறைவேற்றி கொடுக்க முடியாம ஒரு சம்பவம், ஏதாவது ஒரு தகாத நிலைகளை அது சாதிக்கக்கூடிய சூழ்நிலை வந்தால் அங்க நாம் வாழ்க்கையில வீழ்ச்சி அடைஞ்சிருவோம். ஆனா இறை சமூகத்தை புரிந்து கொள்ளப்படும். சாத்தான் எப்போ நம்ம வீழ்த்துக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வாழ்க்கை நிறைவேற்றி கொடுக்க முடியும் ஏதோ ஒரு பெரிய காரியம் இருக்கும்போது அதை ஏதாவது ஒரு சூழ்நிலை அதை சாதிக்கிற சார்ந்து கொள்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது அங்க சாத்தான் நம்மை வீழ்ச்சி அடைய வைக்கிறான். ஆனா இறைமாருக்கு நடைமுறைப்படுத்தின பிரகாரம் ஆதாம் அவள் வீழ்ச்சி அடைய காரணம் நீண்ட காலமா தேவனை பார்க்க முடியல. இப்போ அந்த கனியை பறித்து புசித்து சாப்பிட்டால் நாம் தேவர்கள் ஆயிடுவோம்லா, தேவனை பார்க்கலாம் என்று சொல்லி அவன் வீழ்ச்சி அடைகிறான். ஆனால் இறைமார்க்கம் இறை சன்னிதானத்துக்குள்ளாக ஒரு நீண்ட காலமா நாம் அனுபவிக்கிற ஒரு பொருள், ஒரு வீடை வைத்துக் கொள்ளலாம், நீண்ட காலம் அனுபவிச்சுட்டு இருப்போம். நம்ம சூழ்நிலை விற்கிற ஒரு சூழ்நிலை வரும். இது எப்படா நம்ம விற்பதை வித்தா என்ன பண்ணுவாங்க, பார்க்குறவங்களாம் நம்மளை பரியாசம் பண்ணுவார்கள், அப்பெல்லாம் செய்யக்கூடாது என்றும் ஏதாவது ஒரு அத்துமீறி செய்து என்ன பண்ணலாம், அதை நாம் சமாளித்து விடலாம் என்ற எண்ணங்கள் வரும். ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக வாழ்க்கையில் நீண்ட காலமா நிறைவேற்ற கொடுக்கக்கூடாத ஒரு நிகழ்வு, என்னோட வாழ்க்கையில் இழக்கக்கூடாத ஒரு நிகழ்வு, அதை பயன்படுத்த சாத்தான் என்ன பண்ணிடுவான்னா நம்மளை வீழ்ச்சி அடைய செய்து விடுவான். ஆனால் இறைமார்க்கு நாம் எதிர்பார்க்கிறவனமாக வேதத்துல பல மனிதர்கள் வீழ்ச்சி அடைவதற்கு காரணமே இப்படி ஒரு சூழ்நிலையை சாத்தான் பயன்படுத்திக் கொள்வான். ஆனால் ஏதேனும் தோட்டத்துல ஆதாம் அவள் வீழ்ச்சி அடைய காரணம் பிரதான தூதனாகிய லூசிபரை வீழ்த்தப்பட வேண்டும் என்று அவர் ஏதோன் தோட்டத்து வருவதை நெறித்துக் கொள்கிறார். அவர் வந்தா அங்க ஒரு பெரிய பிரசன்ன மகிமை உண்டாயிடும், கேருப்பு அவனை ஏமாற்ற முடியாது என்று அவர் நினைக்கிறார். அது
ஆதானேவல் எப்படி பயன்படுத்தப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, தேவன் வராதனாலே அவர் பார்க்கப்பட வேண்டும் என்று ஒரு பெரிய ஆசை உண்டாகிறது. பல நாட்கள் ஆண்டுகள் அது அவர் இருதயத்தை ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை பயன்படுத்தி சத்துருவாய் சாத்தான் எந்த ஒரு கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் தீர்மானித்திருந்தாரோ அதை புசிப்பதற்கு அவன் தள்ளப்பட்டான் என்று நாம் இறை சமூகத்தில் அறிந்து நம் வாழ்க்கையில் அறிந்து கொள்ள 2 நிகழ்வு. நீண்ட காலமா எதை நாம் நிறைவேற்றி கொடுக்க முடியாம இருக்கிறதோ அதை தகாத விதமா பயன்படுத்தி சாத்தான் நம்மளை விழ வைத்து விடுவான்.